மனநோயிலிருந்து விடுபடுதல் என்ற தலைப்பில் செம்மை வெளியீட்டகத்திலிருந்து அடுத்து வெளிவர இருக்கும் ஐநெறி புத்தகம் குறித்து ஆசான் மா. செந்தமிழன் அவர்களோடு ஓர் உரையாடல். உடன் உரையாடுபவர் திருமதி நறுவிழி. அனைவருக்கும் வணக்கம். செம்மை வெளியீட்டகத்திலிருந்து நம் ஆசான் உணர்ந்து பதிவு செய்த ஐநெறி நூல் வெளிவர இருக்கிறது. அது இன்றைய சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டலாக இருக்க போகிறது. இது குறித்தும் இந்த நூலில் உள்ள இயல்கள் குறித்தும் ஒரு செவி தொடரை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த வரிசையில் இன்று மனப்பிறழ்ச்சி, அதாவது மனநோயிலிருந்து விடுபடுதல் என்ற தலைப்பில் உரையாட ஆசான் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஆசான். வணக்கம் நறுவி. ஆசான், மனப்பிறழ்ச்சி அப்படிங்கிற இந்த தலைப்பு இப்போ நிறைய பேசு பொருளாக இருக்கு. இப்போ சீர்கேடுகள் பற்றி பேசும்போது இந்த தலைப்பை பத்தி பேசாம இருக்க முடியாது. இதை பத்தி நீங்க ஏற்கனவே வந்த செவிகள்லையும் உரையாடி இருக்கீங்க. இப்போ கூடுதலா நான் இதுல கேட்க விரும்புறது இந்த கால சுருக்கத்தை பத்தி. அதாவது கடந்த 25-30 ஆண்டுகள்ல வந்த இந்த பொருளாதார புடைப்பு, அவர்கள் வாங்கும் சந்தைக்காக வணிகத்துல வந்த புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள், இவையெல்லாம் ஒரு கால சுருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இத பொது சமூகம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட வேடிக்கை நினைக்கிறது உண்டு. இந்த பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் இப்ப எழுதினாங்கன்னா அது ஒரு பக்க கதையா கூட வராது. நான் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றதையே அவர் ஒரு பாகம் முழுக்க எழுதியிருப்பாரு. இப்ப அது ஒரு நொடியில நடக்கிற விஷயம். இது மாதிரி பல விஷயங்கள், அதாவது முனைஞ்சு நேரம் எடுத்து அனுபவிச்சு செஞ்ச பல விஷயங்கள் இன்னைக்கு பன்மடங்கு குறைவான வேகத்துல முடிஞ்சிருது. அலைபேசி ஆகட்டும், வாகனங்கள் ஆகட்டும், வீட்டு உபகரணங்கள் ஆகட்டும், இப்படி எல்லாமே ஒரு கால சுருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரி நான் ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ண ஒரு இளம் பெண்ணை பத்தி கேள்விப்பட்டேன். அவங்க ஏன் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாங்கன்னு கவுன்சிலிங்ல கேட்டப்போ அவங்க எனக்கு வாழ்க்கை போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிச்சு. உங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்கும்போது அது எங்கிட்ட எல்லாமே இருக்கு, அதான் எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது 100 வருடம் ஆண்டு அனுபவிக்க வேண்டியதை ஒரு 20-25 வயசுலயே முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப இருக்கிற இளம் பெண்கள் ஆண்கள்லாம் இருக்காங்க. குழந்தைகள் கூட வேகமா வளர்றதற்கான சத்துபானங்கள்லாம் கூட விற்கிறாங்க. அதாவது ஏன் வேகமா வளரணும்னு கேள்வி கேட்காம பெற்றோர்களும் அதை வாங்கி கொடுக்குறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நீங்க இந்த கால சுருக்கத்துக்கும் மனப்பிறழ்ச்சிக்குமான தொடர்பு பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நல்ல அருமையான கேள்வியா இருக்கு. கால சுருக்கம் என்பது மொழியின் ஒரு அங்கமாகிவிட்டது. இப்பொழுது எல்லாத்துக்குமே உரிய காலம் என ஒண்ணு இருக்கு. அதுதான் இறைவன் வகுக்கும் போக்கு என்று நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். போக்கு என்பது காலத்தின் உள்ளே உறைவதுதான். அதாவது ஒரு மனித வாழ்க்கை, ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கை போக்கு எதில் இருக்கிறது என்றால் அது காலத்தில் இருக்கிறது. காலம் எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் அது தனித்தன்மைகளுடன் கூடிய போக்கினை வழங்குகிறது. அதுதான் அற்புதமான ஒரு இறைவனுடைய ஒழுங்கு. அதாவது ஒரு காட்டுல இருக்கக்கூடிய தாவரங்கள் 1 கோடி தாவரங்கள் எண்ணிக்கையில் இருந்தா இந்த 1 கோடி தாவரத்துக்குமே தனித்தனி காலப்போக்கு இருக்கு. எது எப்பொழுது முளைக்கும், எப்பொழுது அது பூக்கும், எப்பொழுது அது மடிந்து போகும் என்பதுக்கு தனி போக்கு இருக்கு. ஆனா பொழுதுன்னு பார்த்தா பொழுது அந்த காடு முழுவதற்கும் ஒன்றுதான். கார்காலம்னா எல்லாத்துக்கும் கார்காலம், வேணில் தான் எல்லாவற்றுக்கும் வேணில். இது பொது. ஆனா தனிப்போக்கு என்பது ஒவ்வொன்றுக்குமான தனி காலத்தில் இருக்கிறது. மனிதர்களுக்கும் அப்படிதான். ஒவ்வொரு மனிதருக்கும் தனியான போக்கு இருக்கு. அது காலத்தில் தான் உரைகிறது. ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறந்தால் கூட 2 குழந்தைகளுடைய வாழ்க்கை போக்கு வேறுபடுது. அந்த வாழ்க்கை போக்கு அவரவருக்குரிய காலத்தினால் அமைக்கப்படுகிறது. இதுதான் இன்று இந்த கடந்த 2 அல்லது 3 தலைமுறை மக்கள் இத மீறிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கல அல்லது இதை மீறுவதற்கு துடித்து மீறிட்டாங்க. அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த பொறுமை தேவையில்லைன்னு கற்பிக்கப்பட்டுருச்சு.
எதற்குமே பொறுமையா இருக்க வேண்டாம்னு கற்பிக்கப்பட்டுச்சு. நீ நினைத்தால் இப்பொழுதே இதை செய்யலாம், அல்லது நீ என்ன நினைக்கிறியோ அது இப்பவே உனக்கு கிடைக்கணும் என்பது தொடக்கத்துல அப்படிதான் வந்துச்சு. இதுக்கு ஒரு சான்று ரொம்ப அடிப்படை எங்க சிக்கலானுச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா கல்வி முறை தான் எனக்கு தெரிந்த அடிப்படை. இப்போ ஒரு குழந்தை எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்ம தமிழர்களுக்கு இருந்த அடிப்படையான விருப்பம். அது ஒரு நெறிமுறையாகவே கடைபிடிச்சாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளாவே நம்ம அந்த எழுத படிக்க அறிந்து கொண்டவர்கள் தான். அப்பெல்லாம் திண்ணையில பள்ளிக்கு நடந்தது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அது இருந்தது வழக்கத்துல. அதற்கு முன்பு ஊருக்கு ஊரு சீரூர்கள்ல அந்த ஊர் தலைவர்கள், அங்கிருந்த அந்தணர்கள் அல்லது மூதியவர்கள், பாணர்கள், விரலர், விரலியர், புலவர்கள் வழியாக அந்த கற்பித்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு குழந்தை எழுதுவதற்கு 6 ஆண்டுகள் ஆகுது, இன்னொரு குழந்தை எழுதுவதற்கு 8 ஆண்டுகள் ஆகுது, இன்னொரு குழந்தை 4 ஆண்டுகளிலே எழுதுது. இது அக்காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் மீது கேள்வி இல்லை. ஒரு குழந்தை ஒரு இதுக்கு போகுது, ஒரு தச்சு கத்துக்க போகுது, அப்படித்தானே கத்துக்கிட்டாங்க, அப்படித்தானே. அதனால தானே அவ்வளவு தேர் செய்யப்பட்டது, அவ்வளவு வண்டிகள் செய்யப்பட்டன, பெரிய மாளிகைகள் எழுப்பப்பட்டன. நான் எவ்வளவு தச்சர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் அது கல்வி முறையா இருந்தது அந்த காலத்துல. அந்த தச்சு ஒரு குழந்தைக்கு 16 அகவையில நிறைவடையுது, ஒரு குழந்தைக்கு 24 அகவையில தான் நிறைவடையுது, இன்னொரு குழந்தை அதை ஒரு 8-10 வயதுல கத்துக்குது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படிதான் நம்ம பன்னெடுங்காலமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லா துறைக்குமே அப்படிதான். இசையும் எடுத்துட்டாலும் ஒரு குழந்தைக்கு 4 வயதிலேயே பாட வரும், இன்னொரு குழந்தைக்கு 40 வயதுல தான் பாட வரும். நம்ம பாக்குறோமே, இன்னைக்கு பாக்குறோமே, 30 வயதுல பாட வருது, 40 வயதுல பாட வருது, 50 வயதுல பாட வருது. சில குழந்தைங்க 4 வயதுல பாடுது. இது அந்தந்த மனித உயிருடைய போக்குல இருக்கிறது. எது எப்ப வரணும் அது அப்பதான் வரும். இந்த கல்வி முறை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மேற்கத்திய கல்வி முறை தனித்தன்மைகளை அடிச்சு நொறுக்குது. இந்த வயதுன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, இந்த ஓராண்டுக்குள்ள அந்த பள்ளியில இருக்கக்கூடிய 2000 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா இந்த 2000 மாணவர்களுக்கும் இந்த ஓராண்டுல இதைத்தான் படிக்கணும், இந்த ஓராண்டுல தேர்ச்சி அடையணும், அடையலைன்னா தோல்வி, மீண்டும் அதையே படிக்கணும் என்று வருது. இதுதான் சிக்கலுடைய தொடக்க புள்ளின்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த 4 வயதுல எழுதுற குழந்தையும் அங்க இருக்கு, 10 வயதுலதான் எழுதும் இயல்பா. அது இறைவன் வகுத்த போக்கு. அந்த 10 வயது வரைக்கும் அது என்ன பண்ணணும்னா சும்மாலாம் இருக்காது, அதுக்கு எழுததான் வராது. மரம் ஏற வரும், மீன் பிடிக்க வரும், ஒரு மண்பாண்டத்தின் மீது நாட்டம் இருக்கும், ஏதாவது ஒரு அணிகலன் செய்யறது நாட்டம் இருக்கும், இது தாளம் போட்டுட்டு இருக்கும், இல்ல உணவாக்கம் செய்யும், இல்ல வேளாண் தொழில ஈடுபடும், இல்ல நல்ல மாடு மேய்க்கும், இல்லைன்னா முட்டைகள் எடுத்து கோழியை அடை வைக்கிறது தெளிவா அதுக்கு வரும். இப்படி அது சூழல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கும், ஒன்றையோ பலவற்றை செஞ்சிட்டு இருக்கும். ஆனா எழுதுவதில் அதுக்கு நாட்டம் இருக்காது. அதுக்கு இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகும் அதுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நீ ஆடு வளர்க்க கூடாது, மாடு மேய்க்க கூடாது, அதெல்லாம் இழிவானது, கோழி வளர்க்க கூடாது, உளி பிடிக்க கூடாது, தாளம் போடக்கூடாது, வேற எந்த வேலையும் செய்யாத, எழுது. நீ எழுதணும், இந்த ஓராண்டுல நீ எழுதணும். உடன் இருக்கும் 1999 பேர் எப்படி எழுதுறாங்களோ அப்படி நீ எழுதணும். அப்படி நீ எழுதலைன்னா நீ தோல்வி அடைகிறாய். எழுதுனா தேர்ச்சி, வெற்றி, எழுதலைன்னா தோல்வி. இதுல மதிப்பெண். சிறப்பாக எழுதுபவர் முதல் அவரை பாருங்க, அவரை மாதிரி எல்லாரும் ஆங்க, அவரை மாதிரி எல்லாரும் இப்படி ஆகுறது. எல்லாரும் 2000 பேர் முதலிடத்துக்கு வந்தா அதுக்கு பேர் முதலிடமே இல்லையே. ஒரு அபத்தமான ஒரு வாதம். ஒரு முதலிடம் வந்த ஒருத்தரை காட்டி நீங்க எல்லோரும் அதே போல ஆகணும்னா அப்புறம் எல்லோரும் ஆயிட்டா அது என்னடா முதலிடம்? அது ஒரு வாய்க்கூசாம பொய் பேசுறது, குச்சம் இல்லாம அபத்தமா உளர்றதுதான் இது. அப்ப தனித்திறன்கள் வளராம போச்சு. ஒரு மனித உயிரோட வாழ்க்கையில எப்பொழுது எது நிகழ வேண்டும் என்பதனை இறைவன் வைத்திருக்கிறான்.
முதல்ல இது புரியணும். நீ ஏதாவது ஒண்ணு படிக்க தெரியுதா, எழுத தெரியுதா, கணிதம் வருதான்றதுக்கு நீ ஒரு கால எல்லையை வச்சுட்டு அதுக்குள்ள இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பல கோடி குழந்தைகளும் அதே காலத்துல அதே படிப்பு படிச்சு வெளியில வரணும்னு நினைச்சப்பதான் என்ன ஆயிடுதுன்னா, வாழ்க்கை போக்கு என்ற கருத்து தடமாற தொடங்குது. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, குழந்தைகளை போட்டு வற்புறுத்துறாங்க. நீ பள்ளிக்கூடம் போ, இந்த பாப்பா அது படிக்குது இது படிக்குது, நான் அது எழுதிருச்சு நீ இன்னும் எழுதல என்று திணிக்கிறாங்க. அப்போ வேற எதன் மீதுமே நாட்டம் இல்லாம போயிடுது. இப்பதான் இந்த கால சுருக்கம் வருது. அந்த குழந்தைக்கு இன்னும் 4 ஆண்டுகளுக்கு காலம் இறைவன் வழங்கியிருக்கான் அந்த செயலை செய்து முடிக்க. ஆனா அது இப்ப என்ன செய்யணும், இப்பவே செய்து முடிக்கணும்னு தன்னைத்தானே வற்புறுத்திக்குது, புறத்தாக்குதல்களுக்கு ஆட்படுது. இந்த 4 ஆண்டுகள்ல அது எதையெல்லாம் உள்வாங்கணுமோ அதெல்லாம் அதுவே புறந்தள்ளுது. வேற எதையும் வேடிக்கை பார்க்கறது இல்லை, வேற எதுலயும் ஈடுபடுறது இல்லை. இது ஒண்ணுதான், கணிதமோ ஆங்கிலமோ அல்லது அறிவியலோ ஏதோ ஒண்ணு, அதை மட்டும் செய் ஓரளவுக்கு அது செய்து முடிச்சிருக்கு. இப்ப என்னன்னா, காலத்தை வெற்றி கொண்டதாக நினைத்து கொண்டு காலத்தை சுருக்கிட்டாங்க. நம்ம இளம் வயது வருது, இளம் வயது வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு தொழில் தேவைப்படுது, வருவாய் தேவைப்படுது. அதுலயும் இதை விட கொடுமை, ஒரு 24 வயது ஆயிடுச்சுன்னா உடனே ஊதியம் ஈட்டணும், அதுக்கு இவ்வளவு ஊதியம் ஈட்டணும், இது எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு சான்றா சொல்லணும்னா, ஒரு 50,000 ரூபாய் ஒருத்தர் ஊதியம் ஈட்ட வேண்டும் என்று ஒரு சூழல் உருவாக்கப்படுது அல்லது அது வற்புறுத்தப்படுது. அதே 50,000 அவர் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஈட்டலாம். ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த வாய்ப்பு இல்லை. இப்பொழுதே நீ அது தொடக்கமே அப்படிதான் இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அந்த தனி மனிதர்கள் மட்டும் காரணம் இல்லை, கூட்டமே அப்படி ஆயிடுச்சு. விலை உயர்ந்துடுச்சு, வாழ்க்கை தரம் தாறுமாறாயிடுச்சு. அப்போ இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து செய்ய வேண்டியதை அவர் இப்பவே செய்ய வேண்டியிருக்கு. இது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது மனதளவுல எல்லாருக்குமே. வாடகை, உணவு, மற்ற உடல்நல காரணிகள் எல்லாவற்றுக்குமே செலவு செய்ய வேண்டியிருக்கு, கடன் ஏறி கிடக்கு. அப்போ ஒரு பொருளாதார வரம்பு என்பதற்கு கூட காலம் வரையறுக்கப்படுது. நீ இப்ப இவ்வளவு ஈட்டியே ஆகணும், அப்படி ஈட்டலைன்னா சிக்கல். சரி, அவ்வளவு ஈட்டுறாரு, அதோட முடியுதான்னா அதோட முடியறது இல்லை. அடுத்து இதை இன்னும் உயர்த்தணும், இதை இன்னும் உயர்த்தணும். ஒரு சான்று சொன்னா புரியும். இப்ப வீடு கட்டுறது, ஒரு வீடு எப்ப கட்டுவாங்கன்னா, முன்பெல்லாம் அவங்க ஒரு பனிக்காலம் முழுவதும் உழைத்து ஒரு 58 வயது முடிந்து இந்த பனிக்கொடை எல்லாம் வரும், ஓய்வூதியம், பனிக்கொடை இதெல்லாம் ஒரு சேமிப்பு வச்சிருப்பாங்க, தனியா வச்சிருப்பாங்க. அது 30 ஆண்டுகள் சேமிச்சிருப்பாங்க, துளி துளியா சேர்த்திருப்பாங்க, நகை வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வீடு நிலம் வாங்கி, இடையிலேயே ஒரு வீட்டு மனை வாங்கி போட்டிருப்பாங்க. அதன் பிறகுதான் வீடு கட்டினாங்க. நான் சொல்றது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படிதான் வீடெல்லாம் கட்டினாங்க. இன்னைக்கு அப்படி யாராவது பாக்குறீங்க? வேலையில சேர்ந்த ஒரு ஓராண்டுலயே கடனுக்கு ஒரு வீடு வாங்கணும், கடனுக்கு வீடு வாங்கியே தீரணும். அப்படி வீடு வாங்கலன்னா அவ்வளவுதான். அப்ப அந்த பணியில ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுருச்சு அல்லது பொருளாதாரம் வரவு குறைய போகுது சில மாதங்களுக்கு அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய அழுத்தம். அந்த வீட்டுல தூங்க முடியுமா, இருக்க முடியுமா, அந்த வீட்டுல உட்காந்து சிரிக்க முடியுமா? அந்த வீடே ஒரு சுமையாயிடுது, இருக்கிற இடமே சுமையாயிடுது. ஆமா, அப்படி அது வாகனம் எல்லாமே அப்படி. இப்போ வீடே இல்லாமலா போயிட போறோம்? அப்படி யாரும் இல்லையே. இந்த நவீன காலத்துல தானே வீடு இல்லாதவர்கள் உருவாகுறாங்க. நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வீடு இருக்கும், எல்லாருக்குமே நிலம் இருக்கும், ஒரு வீட்டு மனை இருக்கும். ஒரு 10 மாடு வித்துட்டு ஒரு துண்டு நிலம் வாங்கிட்டு கிராமத்துல ஒரு குடிசையை கட்டுவாங்க. அப்புறமா அவங்க உழைத்து பொருளாதாரத்துல உயர்வடையும் போது அந்த வீட்டை கொஞ்சம் பெரிதாக்குவாங்க. இது ஒரு தலைமுறை இல்லைங்க, 2 தலைமுறைகள் உழைத்தெல்லாம் ஒரு வீடு, பெரிய வீடு கட்டினதெல்லாம் தான் நம்ம மரபு. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல. ஒரு வீடுனா ஒருத்தர் தலையில ஏற்படும் சுமை, அல்லது 2 பேர் கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்கன்னா 2 தலை ஒரு கோடி ரூபாய் சுமக்குது இன்னைக்கு சாதாரணம். நான் சொல்ற தொகையெல்லாம் அது நிலமும் கிடையாது. அது அந்த அடுக்குமாடி வீடுலாம் எப்படிதான் வாங்குறாங்கன்னே தெரியல. நிலமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அது மேல தூங்கிட்டு இருக்குது, அது வேற கதை. ஆனா எப்படி இதெல்லாம் ஏன் கவனத்துக்கு வர்றது இல்லைன்னா, இதுதான் அந்த கால சுருக்கத்துல மாட்டிக்கிட்டாங்க. இப்பவே செய்யணும், இப்ப செய்யலன்னா அவ்வளவுதான். நகை இப்பவே வாங்கணும், இப்ப கூட்டமா போய் நகை வாங்குறது அப்படி.
எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுற மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து அவரவருக்கு என்ன இறைவன் போக்குகளை வகுத்திருக்கிறானோ அதை அவங்க பாக்குறதே இல்லை. அந்த காலம் அப்படியே நிறைய வளங்களை வச்சிருக்கு. அந்த காலம் உனக்குன்னு நிறைய வச்சிருக்கு. ஆனா நீ அதுல திரும்பி கூட பார்க்காம நீ வேற ஒரு குப்பையை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிற. ஐயோ, உன் பின்னாடியே அந்த காலம் ஓடி வருதான்னு நீ பார்க்கல. அப்புறம் காலம் கடந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனநோய், உடல் நோய் எல்லாம் வரதான் செய்யும். அப்புறம் வேற வழி. ஒரு தடவையும் எங்களுக்கு விளக்கி இருக்கீங்க இதை பத்தி. ஆனா ஒரு தடவையும் ஒரு புதிய கோணம் கிடைக்குது நம்ம தெரிஞ்சுக்கும் போது. அடுத்து நீங்க வந்து ரொம்ப காலமா ஒரு கூட்டு வாழ்க்கைய முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல வந்து கூட்டு சமூகமா வாழ்ந்தவங்க பிறகு கூட்டு குடும்பமாகி தனி குடும்பங்களாகி இப்ப வந்து எல்லோரும் ஒரு தனி மனிதர்களா ஒரு தனித்தனி தீவுகளாவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ யாருடனுமே ஒத்து போக மாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில இப்ப இருக்கிறது வந்து அலைபேசி தான். அதுல அவங்களுக்காகவே வடிவமைச்ச இப்போ செயற்கை நுண்ணறிவு கொண்ட, இப்போ நுண்ணறிவுங்கிறத செயற்கையில தான் இருக்கு. அப்படி ஒரு செயற்கை நண்பர்கள், அதாவது இந்த ஆப்ன்னு சொல்லப்படுகிற அந்த செயலி வழியாக அவர்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது பேசும். அவங்க விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி அது நடந்துக்கும். இது போதும், எங்களுக்கு இன்னொரு மனிதரே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஒரு சாரார் வந்து எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு குடும்ப கட்டமைப்பை காப்பாற்றணும், மன அழுத்தத்திலேயே உறவுங்கிற பேர்ல சேர்ந்து இருக்காங்க. இன்னொரு கூட்டத்தினர், குறிப்பா இளைய சமூகத்துல இருக்கிறவங்க, சமுதாயத்துல இருக்கிறவங்க, எனக்கு சக மனிதர்களே வேண்டாம், என்னால யார் கூடயும் ஒத்து போக முடியாது அப்படின்னு இருக்காங்க. இப்ப என்னன்னா நான் நிறைய பாக்குறது வந்து இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து இப்ப அதிக அளவுல பிறக்கிறாங்க. அவங்களோட முதன்மையான இயல்பு என்னன்னா அவங்களுக்கு யாருமே வேண்டாம், அவங்க தன்னோட உலகத்துல மட்டுமே எப்பயும் இருப்பாங்க, யார் கூடயும் பேசணும்னே அவங்களுக்கு தோணாது. இப்படி மனிதர்கள் வந்து தனித்தீவா தன்னைத்தானே ஆக்கிட்டதுடைய விளைவுதான் இதற்கு காரணமா இருக்குமோன்னு நான் நினைப்பேன். இது குறித்து உங்க கருத்து வேணும். அதாவது ஒரு பக்கம் வந்து தேவையற்ற சகிப்புத்தன்மையோட சேர்ந்து இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஒரு தனி மனித விடுதலை அப்படிங்கிற பேர்ல ஒரு தனி தீவா வாழறது. இந்த இரண்டுமே வந்து இரண்டு இலைகளா எக்ஸ்ட்ரீமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துனா? அது அந்த அளவு கடந்த சகிப்புத்தன்மை என்ற விதையிலிருந்து தான் இந்த வரம்பு மீறிய தனிமை என்ற ஒரு நச்சு செடி முளைச்சிருக்கு. விதை வந்து அங்கதான் இருக்கு. இது அளவு கடந்த சகிப்புத்தன்மை என்பது என்னன்னா, இப்போ மனிதர்கள், நம்ம குடும்பங்கள் வந்து ஓரளவுக்கு கூடி வாழ்ந்த பொழுது அழுத்தங்கள் பகிரப்பட்டன. ஒருத்தரோட அழுத்தத்தை இன்னொருத்தர் பகிர்ந்துக்கலாம், உட்காந்து பேசலாம். ஏதாவது ஒரு சிக்கல் இரண்டு பேருக்கு இடையிலனா தலையிடுறதுக்கு மனிதர்கள் இருந்தாங்க. நீங்க இந்த 40 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு, குறிப்பா திருமண வாழ்க்கையில உள்ள சிக்கல்கள் வந்து பெற்றோர் குடும்பத்தினர் வந்து தலையிட்டு அதை முறைப்படுத்துறதே கிடையாது. நெறிப்படுத்துறதுன்றது வந்து கிடையாது. அதாவது எதை அனுப்பி விட்டோமா, அதோட கடமை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இருக்கிறது. ஆனா பெருமைக்கு மட்டும் கூடிக்கிறது. ஏதாவது ஒரு நிகழ்வுனா கூடுறது. இந்த 60வது திருமண விழாவில் எல்லாரும் 60 ஆண்டு ஆயிடுச்சு, 60 ஒருத்தருக்குன்னா அதுக்கு வந்து கூடுறது, அதுல இதுகள்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது மாதிரி ஒரு வெறுமனே பாசாங்கு பகட்டு. இது உனக்கு 60 வயது ஆயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? மற்றவர்கள் இளைய தலைமுறையில ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னா அதை நெறிப்படுத்துற அளவுக்கு ஒரு அறிவு வளர்ந்துருக்கணும்ல, அறிவோ பக்குவமோ வளர்ந்துருக்கணும்ல. அந்த பொறுப்பே கிடையாது. பெரும்பு எல்லாரையும் சொல்லல, இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. பெரும்பகுதியினர் சொல்றேன், பெரும்பகுதி அப்படிதான் இருக்காங்க. இப்ப விளைவா என்ன ஆயிடுச்சுன்னா, பொருந்தாத 2 பேர் சேர்ந்து இருந்து பிணக்குகள்லயே இருக்கிறாங்க மாத்தி மாத்தி. அது சரி தவறுகள் 2 பக்கமும் இருக்கட்டும். ஆனா பொருந்தல அப்படின்றப்ப பெரியவங்க தலையிட்டு ஏதோ ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தணும். இவங்க இதுதான் உன்னோட இடம், இதுதான் உன்னோட இடம் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி இல்லாதனால இந்த 2 பேருமே இவங்களே வந்து சண்டை போட்டுக்க வேண்டியிருக்கு, இவங்களே கட்டி பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. அப்ப போலித்தனம் வந்துருச்சு. அது அதாவது ஒரு முத்தம் போலியானதாக இருந்தால் கூட அது ஒரு பெரும் தண்டனைங்க.
கொடுந்தண்டனை அது வந்து ஒரு என்ன கேட்டா வந்து அது ஒரு பாவத்தின் விதைன்னு கூட சொல்லுவோம். அதுல இருந்து பல பாவங்கள் முதைக்கும். பிடிக்கலன்னா பிடிக்கலதான், பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குதான், இல்ல குழப்பமா இருக்குன்னா குழப்பமா இருக்குதான், ஏதோ ஒண்ணு இருக்கணும். போலித்தனமா கட்டி பிடிச்சுக்கிறது, அப்புறம் போலித்தனமா கவனிக்கிறது, அதுக்கப்புறம் மனதுல வந்து வஞ்சத்தை வளர்த்துக்கிறதுன்றது நிறைய வளர்ந்து போச்சு. இப்போ பெரியவங்க எல்லாம் தலையிடுறதுல இப்ப போய் சொன்னா என்னன்னா மானம் போயிடும், மரியாதை போயிடும். அப்படி இருக்கிறத வச்சுட்டு ஓட்டு சும்மா அப்படி கொஞ்சம் அனுசரிச்சுக்க, இல்லைன்னா இறுக்கி பிடி அப்படின்னு பெண்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அப்படிலாம் விட்டுறாத, இறுக்கி பிடி, இழுத்து பிடி அப்படின்னு. அப்ப இப்ப நான் கையாளுதல்னு ஒண்ணு வந்துருச்சு. இப்ப நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், ஆண்களை வந்து பெண்கள் கையாள தொடங்கின, ஆங்கிலத்தில் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செஞ்சா இது இப்படி செய்யும், அது செஞ்சா அப்படி செய்யும் அப்படின்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு உணர்ச்சியை தூண்டி விட்டா அவரு இறக்கம் காட்டுவாரு, ஒரு உணர்ச்சி தூண்டி விட்டா கோவப்பட்டு வெளியில கிளம்பிடுவாரு. இது ரெண்டுமே தெரியுது. வீட்டுல இருக்க வைக்கணுமா வெளியில அனுப்பணுமா அப்படின்றத அவங்க முடிவு பண்றாங்க. அது பல இடங்கள்ல பாக்கலாம். அப்புறம் ஆண்களுக்கும் அதே போல இருக்கு. இதை தூண்டுனா அவ அதை செய்வா, அதை தூண்டுனா இதை செய்வா. இதுக்கு பேரு என்ன, ரொம்ப அருவருப்பான இருக்கு. இப்படி அருவருப்பான ஒரு நிலை இல்ல இது. ஒரு உடல் இருக்கிற மனிதர்களை வந்து கையாள தொடங்கிட்டா அப்புறம் வாழ்க்கையோட வேற அறுத்துட்டு இருக்கிறன்றத தவிர அதுக்கு எந்த பொருளுமே கிடையாது. வாழ்க்கை அப்படியே தானே தனக்கு கீழே குனிஞ்சு தன்னோட வேற தானே அறுத்துக்கிறது. ஏன்னா நீங்க கையாளும்படி ஒரு மனிதர் உடன் இருக்கிறாருன்னா உங்களுக்கு உறவுகள் இல்லாம போயிடும். ஏன்னா நீங்க அதுக்கு பழகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட நடிக்க தொடங்கிடுவாங்க சுத்தில இருக்கிறவங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அதாவது அது ஒருவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நம்ம வந்து நல்லா வெற்றிகரமா கையாளுறோம், கூட பக்கத்துல படுக்கணும்னா படுக்கிறதுக்கு மாதிரி நடந்துக்கிறது, தூரம் படுக்கணும்னா தூரம் படுக்கிற மாதிரி நடந்துக்கிறது, வெளியில எங்கேயாவது கிளம்பி போகணும்னா அது போல நடந்துக்கிறது, இப்படி எல்லாம் பொருள் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அதுக்குன்னே ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுறது, அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறதுன்னு, இது மாதிரி இப்படி பழகிட்டா ஒரு மனிதரை இப்படி நடத்த ஆரம்பிச்சுட்டா, ஆணோ பெண்ணோ இப்படி நடத்துறாங்கன்னா, நீங்க முதல்ல வந்து அந்த செய்யறவங்க நடிக்கிறாங்க. அப்போ எது நடிப்பு, எது நம்மளுடைய உண்மையான கருத்துன்னு அவங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு பிறகு தெரியாம போயிடும். நடிச்சு நடிச்சு அந்த ஒப்பனையே கலையாது நேரமும். ஏன்னா இப்ப ஒரு மனிதர்கிட்ட செய்யறது இல்லையே, இதையே மாமியார்ட்ட செய்யறது, இதே மாமனார்ட்ட செய்யறது, இதையே வந்து நண்பர்கள்ட்ட செய்யறது, தோழர்கள்ட்ட செய்யறது, என்ன கணவன் செய்யறது, மனைவி ஆணா இருந்தா மனைவிட்ட செய்யறது, இதையே சுற்றத்துல செய்யும் பொழுது உன் மூஞ்சிதான் என்ன, இத்தனை வேடம் போடுறிய, உன் மூஞ்சிதான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியா கேட்டா அது அவங்களுக்கே தெரியாது. அதனாலதான் சொன்னேன், அது வந்து தன் வாழ்க்கையின் வேற தானே அறுத்துக்கிறது போல. அது ஏன் இப்படி நிலைமை வருதுன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து பெரியவர்களோட பொறுப்பின்மை. உள்ளத போய் சொன்னா வரணும், வந்து பெற்றோர் வந்து உட்கார்ந்து பேசி என்னப்பா நடந்தது, என்ன நடந்துச்சு, சரி இது தவறு, இல்ல இது இப்படி நடந்துக்கங்க அப்படின்னு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும். கண்டிக்க வேண்டியவங்களை கண்டிக்கணும் இல்லையா, செய்ய மாட்டாங்க, செய்யறதே கிடையாது. அது என்னன்னா பார்த்து இதுதான் சொல்லி கொடுக்கறது, அப்படி இறுக்கி புடி, இழுத்து புடி, கொஞ்சம் விட்டு புடி, இதெல்லாம் என்ன பேச்சு, இது என்ன விட்டு பிடிக்கிறதுனா மாடா மேய்க்கிறீங்க நீங்க, ஒரு மனிதர். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல திமிரிட்டா அப்புறம் என்ன உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது என்ன இழுத்து பிடிக்கிறது, இறுக்கி பிடிக்கிறது, கட்டி போடுன்றது, இத சொல்லி ஏன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து இதுல பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன போட்டு தொந்தரவு பண்ணாத, நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கிறேன், நீயே இறுக்கி பிடி இழுத்து பிடின்னு. அப்ப இது இழுத்து பிடிச்சி இறுக்கி பிடிச்சி இது பண்ணி என்னென்னமோ செஞ்சு பாக்குது, ஒன்னும் சரி வரல. அப்புறம் நடிக்க தொடங்கிடுதுங்க, ரெண்டும் மாத்தி மாத்தி நடிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அது வழக்குகள் பல 100,000 குவிய தொடங்கிடுச்சு. இன்னைக்கு பெரியவர்கள் தலையிடாதனாலேயே அது வந்து வழக்குகள் ஆயிடுது. இங்க இருந்தானே குழந்தைங்க பிறக்குது. இப்போ குழந்தை எங்க இருந்து சகிப்பு, அளவில்லாத சகிப்புத்தன்மைன்ற இந்த சூழல் 2 பேருக்கு இடையில வந்துருச்சு இல்ல, கணவன் மனைவிக்கு இடையில, இவங்க குழந்தைங்க தானே இதெல்லாம்.
இவங்களோட குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? இப்படித்தான் இருப்பாங்க. அப்போ வந்து எதுவுமே யாரும் நமக்கு இல்ல, நமக்குன்ற உறவு கிடையாது அப்படின்றது வந்து பதிஞ்சுதான் வருது குழந்தை வெளியில. ஏன்னா இது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க 2 பேரும், நமக்கு யாரும் இல்ல. இன்னொன்னு என்னன்னாங்க, இந்த கணவன் மனைவின்ற உறவை தவிர உலகமே இல்லைன்னு கற்பிதத்தை கட்டி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், திருமணம் பண்ணிட்டியா அவ்வளவுதான், உனக்கு வேற ஆளே கிடையாது, யாரும் கிடையாது, இதுதான் உலகம் அப்படின்னு. ஆனா உண்மையாவும் அப்படி இருக்கிறது இல்ல. அப்படியே பேசுறவங்க எல்லாம் பார்த்திருக்கிறேன். கணவரை தவிர உலகமே இல்ல அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் எல்லாருமே எல்லாம் அப்படியெல்லாம் வாழ்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இல்ல, பேசுறதுதான், எல்லாமே சொல்றதுதான். அதே போல மனைவி தவிர எதுவும் இல்லைன்னு சொல்றவங்களையும் பார்த்திருக்கிறோம். அப்படியே அவங்க எல்லாம் இல்ல. ஏன்னா அது உண்மை இல்ல, ரெண்டுமே உண்மை கிடையாது. ஒரு மனிதர், ஒரு குழந்தை பிறகுது, அது ஒரு 70-80 ஆண்டுகள்ல 100 ஆண்டுகளோ வாழுது. அதுல இடைநிலையில ஏற்படுற ஒரு உறவு. இந்த உறவு நீடிக்கலாம், நீடிக்காமலும் போகலாம். இதுதான் உண்மை தானே. நீடிச்சேதான் ஆகணும், இது நிலைத்தேதான் ஆகணும் அப்படின்னா நீ அப்படின்னு சொல்றதுனால என்ன நடந்துரு போகுது? என்ன நடந்திருக்கு? இப்போ என்ன நடந்திருக்கு அதை பேசுவோம். இருக்கலாம், இருக்காமலும் போகலாம். இருக்கிறதுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும். என்ன குழந்தைகள்லாம் வந்துடுறாங்க என்பதனால முன்னுரிமை கொடுக்கணும். சரி, பொறுப்பு இருக்கு, எந்த அளவு விட்டு கொடுக்க முடியுமோ விட்டு கொடுக்கலாம், இப்படி எல்லாம் பேசலாம். ஆனா எல்லாத்தையும் சகிச்சுக்கணும்ன்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை போக்கு இருக்கு. ஒருவருக்கு இன்று கிடைப்பது இன்னொருவருக்கு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். அதுதான் உனக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டா உருப்பிடுமா? அது உனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்கல? அப்போ நீ வேறு நான் வேறு அல்ல அப்படின்னு பேசிக்கோங்க. அதுங்க அப்படியும் பேசும். அப்புறம் உனக்கு கிடைச்சது ஏன் எனக்கு கிடைக்கலன்னு சண்டை போட்டுக்கும். அப்ப இது என்னன்னா, உண்மையிலேயே அது பொருத்தம் கிடையாது. இங்க கட்டமைப்பு மேல வந்து ஒரு புனிதத்தை ஏத்திட்டாங்க. குடும்பம்னா இது அது. நம்ம என்ன சொல்றோம்னா, எதுவுமே புனிதம் இல்லைன்றோம். எதுவுமே புனிதம்னு ஒண்ணு கிடையாது. இறைவனை தவிர புனிதத்தன்மை இங்க யாருக்கும் கிடையாது. இறைவனுக்கு மட்டுமே புனிதத்தன்மை உரியது. அவனே தூயவன், அவனே மாசற்ற சோதினா இறைவன் மட்டும்தான். மத்த எல்லா அழுக்குதான். அதை வச்சுட்டு, அதுதான் உண்மை, அதை வச்சுட்டுதான் பேசணும், அதை வச்சுட்டுதான் புரிஞ்சுக்கணும். எதையுமே மத்த எல்லா அழுக்குதான். அது என்னென்ன பிறவி நிலையில இருக்குதோ, என்னென்னத்தெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்குதோ. இப்ப இத ஒத்துக்கிட்டு நம்ம வந்து உரையாடும் பொழுது புனிதம் என்ற பிம்பத்தை வந்து உடைச்சிடலாம். குடும்பம் ஒரு புனிதமான கட்டமைப்பு என்று உடைச்சிடலாம். அதை உடைக்கணும். முதல்ல உடைச்சிட்டு, குடும்பம் என்பது இயல்பான ஒரு கட்டமைப்பு, அது புனிதம் எல்லாம் இல்ல. ஏன்னா புனிதம்னா கேள்வி கேட்க கூடாது. நீ இறைவனையே கேள்வி கேட்கலான்னு வச்சிருக்கிறோம். நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம இறைவனையே கேள்வி கேட்டுக்கிறோம். அம்மையார் என்ன சொல்றாங்க? சில்பலிக்கென்று திங்களிது சூடி சில்பலிக்கென்று ஊர் திரியேல் அப்படின்னு சொல்றதுல வந்து யாம் விளக்க வல்லமை அப்படின்றாங்க அம்மையார். காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில. அதாவது இறைவன் வந்து திங்கள் சூடிட்டு, திங்களையே தலையில சூடிட்டு, சின்ன சின்ன பலி, அதாவது அவங்க மக்கள் கொடுக்குற ஏதோ ஒரு பொருளுக்காக ஊர் ஊரா திரிஞ்சிட்டு இருக்கிறியே அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, அந்த இவங்க அந்த பலி கொடுக்குறாங்க இல்லையா, அப்ப இருந்த கூட்டம் வந்து அந்த தேவர் வழிபாடு, தேவதை வழிபாடு, அதெல்லாம் வந்து இப்ப பலி கொடுக்குது. அவங்க வந்து இறைவன் அப்படி ஒரு ஏவி விடுற மாதிரி நடத்துறாங்க இறைவனை. இந்த பலி கொடுத்தா அவன் கொடுப்பான் அப்படின்னு. அது அம்மையாருக்கு பொறுக்கல. அத வந்து இவனுங்க வந்து உன்னை இப்படி எல்லாம் இழிவுபடுத்துறானுங்க, நீ வந்து ஏதோ பலி கொடுத்தா நீ வேலை செய்வேன்ற அளவு உன்னை இழிவுபடுத்துறானுங்க இந்த கூட்டம். இவனுங்களை நீ வந்து அப்படியே விட்டு வச்சிருக்கிற. அந்த கூட்டம் வேணா உன்னை கொண்டாடும், இந்த மாதிரி நீ பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா நாங்க என்ன செய்வோம்னு சொல்றாங்க தெரியுமா? யாம் விளக்க வல்லமே, நாங்க உன்னை விலக்கி வச்சிருவோன்றாங்க. அதாவது ஒரு தாய்மை, அந்த இறைவனுக்கே தாய் அவன். குழந்தைய, டேய் உன்னை ஏமாத்துறானுங்கடா எல்லாரும், இதே மாதிரி பண்ணனா உன்னை துரத்தி விட்டுருவேன், என் பிள்ளையே இல்ல அப்படி சொல்லுவாங்கல்ல.
ஆமா ஆமா. அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி யாருமே சொன்னது இல்ல, அம்மா மட்டும்தான் சொல்றாங்க. ம், ம், ம். யாம் விளக்க வல்லமே, ம். அந்த நாங்க விளக்கும் வலிமை எங்களுக்கு இருக்கு. நீ ஏன் இப்படி போற? அவனுங்க அவனை ஏமாத்துறானுங்க, ஏதோ பலி கொடுக்குறானுங்க, நீ ஏதோ செஞ்சு கொடுக்குறானு, அவனுங்களெல்லாம் முதல்ல கட்டுப்படுத்து ம், ம். அப்படின்னு இறைவனுடைய தன்மைக்கே ஒரு கேள்வி எழுப்பிய மரபு அது. ஒரு பெண் எழுப்பி இருக்கிறா நம்ம மரபுல. ஆண்கள் கூட அப்படி எல்லாம் யாரும் சொன்னது கிடையாது. மாணிக்கவாசகர் சொன்னது இல்ல, அப்பரடிகள் இல்ல, சம்பந்தரோ சுந்தரரோ யாரும் அப்படி சொன்னது கிடையாது. அடிதொழுது கிடந்தாங்க. அம்மா மட்டும்தான் சொன்னாங்க, உன்னை விளக்குவோம் நாங்க, இப்படி இருக்காத நீ அப்படின்னு. இதுல இப்படிப்பட்ட மரபுல வந்துட்டு ஒரு 21 வயதுல 2 பேரும் சேர்றாங்க. இது ஒத்து வரணும், பொருத்தமா இருக்கணும், நிலைக்கணும். இந்த விருப்பம் எல்லாம் முறையானது. ஒத்து வந்தேதான் ஆகணும், நிலைச்சேதான் ஆகணும். இத கேள்வியே கேட்க கூடாது. என்னானாலும் உள்ளதான் இருக்கணும். அப்படின்னா என்னது இது? சரி, அப்படி சொல்றீங்க, என்ன நடக்குது? மனப்பிறழ்ச்சிக்கு வந்துருது, நோயாளி ஆயிடுது அது இல்லையா? அது அப்போ பெரியவர்களுக்கு பொறுப்பு இருக்கு, மூத்தவர்களுக்கு அக்கறை இருக்கணும். ஏதாவது ஒண்ணுன்னா வெளிப்படையா பேசணும். ஒத்து வருமா ஒத்து வரலையா அப்படின்னு பாக்கணும். அது மாதிரி இல்லாம பொறுப்பை தட்டி கழிக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஒருத்தர் கையாள தொடங்கி ஏமாத்திக்க தொடங்கி அது மனப்பிறழ்ச்சி ஆயிடுது. அதனால அதான் நம்ம நூல்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினாலே நிறைவான வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும் தான் நான் கருதுறேன். ஐநெறி நூல்ல அதுக்கெல்லாம் நம்ம பிறழ்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் வழிகள் இருக்கு, கடைபிடிச்சாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். அதான் இடையே கேள்வி கேட்ட கூட்டம் தான் இப்போ சக மனிதர்கள்ட்டயே இப்போ ஒரு பாசாங்கோட இருக்குன்னு சொன்னீங்க. அதாவது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு சிக்கல்ல இருந்து இன்னொரு சிக்கல் போயிட்டு இருக்கு. இது பொது சமூகம் தனித்தனி சிக்கலா இதை பார்த்துட்டு தனித்தனியா அதுக்கு ஒரு துறை வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு சங்கிலி தொடர்ங்கிறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நம்ம அதிகமா கேட்கிற இன்னொரு வார்த்தை இந்த ஏற்கனவே நீங்க இதை பத்தி சொன்னீங்க, அதாவது இந்த கோல்ஸ், ஆம்பிஷன் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு உரையில சொல்லிருக்கீங்க, போகும் இடம் இனிமையானது அப்படின்னா அது அடையும் பாதையும் இனிமையாதான் இருக்கும் அப்படின்னு. அதாவது வெற்றிகரமான வாழ்க்கை, போட்டிகள், இலக்குகள், இப்போ அதை அடையறதுக்கான இந்த மோட்டிவேஷன், மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்லாம் இப்போ அதிகமா கேட்கிறோம். இலக்கை அடைவதற்கு தடையா என்ன வந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிடணும். தூக்கி எறியறது தன்மானமா இருந்தாலும் சரி, அறநெறியா இருந்தாலும் சரி, பசி, தூக்கம், இணையோட கூடியிருத்தல், இல்ல குழந்தைங்களோட இருக்கல், எது தடைப்பட்டாலும் சரி இலக்கு நோக்கி ஓடுறதுதான் சரியான பாதைன்னு நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடங்கள்லயே இப்ப அது கற்றுத்தரப்படுகிறது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது சரியான பாதை இல்லை, வாழ்க்கைக்கு பொருள் இல்லை அப்படின்னு சமகாலத்துல சொன்ன ஒரே நெறியலாளர் நீங்களா தான் இருக்கீங்க. அதாவது விளைவை சிதைக்கலாம் எனும் எண்ணம் இருமாப்பு ஆகும் அப்படின்னு இந்த நூல்ல ஒரு சான்றோட தெளிவா விளக்கியிருப்பீங்க. இதுவரை இது யாருமே சொல்லாத கருத்து, எல்லோருக்கும் இது சென்றடையணும்னு நினைக்கிறேன். அதாவது இது ஒரு மனநோய்களுக்கு எல்லாமே ஒரு அருமருந்தா இருக்கும். இதற்கு இன்னும் நீங்க கூடுதலா விளக்கம் சொன்னா ஒரு சிலருக்காவது இது ஒரு கண் திறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இலக்கு நோக்கி செல்லும் பொழுது எதையும் தூக்கி எறியலாம் என்று சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, எது பாவம் இலக்கு? இலக்கு என்ன? முதல்ல அதை சொல்லு. ஒரு பொருள், புகழ், துறை சார்ந்த சில வெற்றிகள், இதுதானே இலக்கு? இது எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் சரி, பொருள் ஈட்டுதல், புகழ் பெறுதல், துறையில் வெற்றி பெறுதல், இப்படி நீங்க எதை வேணா வச்சுக்கோங்க, இது எல்லாம் அக வாழ்க்கைக்கு உள்ள இருக்குதா வெளியில இருக்குதா? இவ்வளவுதான் கேள்வி. உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல உடல் நலம், மனநலம், இந்த இரண்டு தான் அடிப்படை. அதுல மனநலம் தான் ஆணிவேர். மனநலம் இருந்தாதான் உனக்கு உடல் நலமா இருக்கும். நான் இரண்டாவது மனிதரை பத்தியே பேசல, உன்னை பத்தி மட்டும்தான் பேசுறேன். நீ கணவனோ மனைவியோ எனக்கு அது தேவையில்லை. நீ ஒரு மனிதர், நீ ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு மனநலம் தான் ஆணிவேர். அதுல இருந்துதான் உடல் நலம் முளைக்கிறது. இப்போ நீ எதை இலக்குன்னு வச்சிருக்கீங்களோ அதற்கு இந்த மனநலம் என்பது இடையூறாக இருந்தால் என்ன பண்ணுவ? எதை வேணா தூக்கி போடலான்றல்ல. நீ எதையும் தூக்கி போடலான்றது எதையெல்லாம் சொல்ற? உணவு சரியில்லைன்னா பரவாயில்லைங்க,
இலக்கு தான் முக்கியம். உறங்க முடியல, இல்ல இலக்கு தான் முக்கியம். உறவுகள் தொல்லையா இருக்கு, தூக்கி போடு. இது நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல. உன்னோட இலக்குக்கு உன்னுடைய மனநலமே இடையூறுனா அது தூக்கி போடுவியா? உன்னுடைய அகம் என்னவா இருக்கு? உன்னுடைய இலக்கு வந்து அந்த அகத்துக்குள்ள இருக்கா, புறத்துல இருக்கா? உறுதியா உன்னுடைய இலக்கு புறத்துலதான் இருக்கு. ஏன்னா பொருள், புகழ், துறை, வெற்றி, இது போன்ற எல்லாமே வெளியில இருக்கு. இன்னும் சொல்ல போனா உன் வாழ்க்கைக்கு வெளியில தான் அது எல்லாமே இருக்கு. உன் வாழ்க்கை உன்னோட மனநலன்ல இருக்கு. நீ பதட்டம் இல்லாம இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும், நீ பிறழ்ச்சி அடையக்கூடாது, உனக்கு தூக்கம் இயல்பா வரணும், இயல்பா உணவு செரிக்கணும், உன் உடம்பு நல்லா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும். இதுதான் எனக்கு இருக்கிற அக்கறை. இதுக்கு உட்பட்டு உன் இலக்கு எதுவா இருந்தாலும் எந்த சிக்கலுமே இல்லை. அதெல்லாம் யாரும் வேண்டாம்னு சொல்லல. என்ன பெரிய இலக்கு? என்ன 216 அடி கோயில், முழுக்க பாறைகள், பக்கத்துல மலையும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. 7 ஆண்டுகள்ல கட்டினா நீ என்ன பெரிய கிழிச்சிட்ட? அதை விட இலக்கு. அதுல இருக்கிற ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கு இன்னைக்கு யாரால முடியும்? அதுல இருக்கிற ஒரு சிற்பம், இந்த சிற்பம் இருக்கு, ஒரு சிற்பம். அத போல அந்த உயரத்துக்கு, அந்த கனத்துக்கு, அந்த நேர்த்திக்கு செய்யறதுக்கு நீங்க ஆள் கிடையாது. அத மாதிரி ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் அந்த கோயில்ல, தஞ்சையில இருக்கு. 216 அடி மேல, அடிக்கு மேல் விமானத்துல 8 கூறுகளா அவ்வளவு பெரிய கல்ல தூக்கிட்டு போய் வச்சிருக்கான். அவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இறைவனோட கோயில்கள் 40,000த்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இலக்கு இல்லாம தான் கட்டினானா? அதெல்லாம் இலக்கு இல்லாத வந்தா வந்து வீரான ஏரி வெட்டினானா? அந்த ஏரி வெட்டுறதுக்கு இன்னைக்கு உதவி இல்லாம செய்ய முடியுமா? பயணம் பண்ணவன், உலகம் முழுக்க சுத்திட்டு வந்தவன் இலக்கு இல்லாமல பயணம் பண்ண. எல்லாருக்கும் இலக்கு இருந்ததுப்பா. காலகாலமா நம்ம வந்து பல ஆயிரம் ஆண்டுகள இலக்குகளோட தான் வாழ்ந்துருக்கிறோம். ஆனா அந்த இலக்குகள் எல்லாம் அவரவருடைய வாழ்க்கை போக்கிற்கு உட்பட்டு இருந்தன. அததான் புரிஞ்சுக்கணும். நீ எதை வேணா இலக்காக வச்சுக்க, உனக்கு இறைவன் அதை அருள்வான். ஆனால் உன்னோட இலக்கு உன் மனநலத்தை கெடுக்காதா இருக்கணும். மாட்டான் குழந்தை வந்து தன் நலத்தை தானே கெடுக்கும்படி ஒரு இலக்கை முன்வைக்கும் போது தாயும் தந்தையும் அனுமதிக்க மாட்டாங்க. அதை இறைவனே உனக்கு அருள மாட்டான். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ ஏன் முயற்சி எடுத்துக்கிற? உனக்கு அது இல்ல, உன் வாழ்க்கை போக்குலயே அந்த இலக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா உன்னை தண்டிக்கிறதுக்காக இல்ல, நீ கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக மறுக்கப்பட்டுச்சு. நான் ஏற்கனவே ஒரு வாசகம் ஒண்ணு எழுதுனது உண்டு, அது நான் கடைபிடிப்பேன் எப்பொழுதுமே. கூடாத பாதைகள் மூடப்படுகின்றன, மோதி திறந்து உள்ளே சென்றால் நிகழ்பவற்றுக்கு அவரவரே பொறுப்பு அப்படின்னு. இதை நான் எப்பொழுதுமே கடைபிடிப்பேன். எனக்கு ஒரு முறை அது வழங்கப்பட்டது ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று வரை நான் அப்படித்தான் இருக்கிறேன். ஒரு பாதை மூடப்படுகிறது அப்படின்னா நான் போய் தட்ட மாட்டேன் கதவு. செல்லக்கூடாத பாதைகள் அடைக்கப்படுகின்றன. நீ எங்க போக கூடாத அந்த கதவு மூடப்படுது. அழகா உனக்கு இதை விட பெரிய காப்பு எதுவுமே இல்லை, அப்படியே திரும்பி வந்துரு. அதுக்கு வந்து கள்ளச்சாவி போட்டு திறந்து அதை ஓட்டி நீ உள்ள போனீன்னா முடிஞ்சிச்சு உன் கதை. அதோட அது உள்ள என்ன நடந்தாலும் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா யாராலையும் வர முடியாது. அங்க என்ன நீ இருந்தாலும் நீதான் ஒத்தையா நிக்கணும். ஒத்தையா அது எல்லாத்தையும் கையாளணும் தான். கையாண்டு பழகினவங்க அங்க போய் கையாண்டு அந்த சிக்கல்களை எல்லாம் கையாள முடியாது. இப்போ இலக்குக்காக எதையும் துறக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கும் போது எல்லா கதவையுமே உடைக்கிறிய. நீ எங்கெல்லாம் இறைவன் உனக்கு ஒரு பாதையை மூடுறான். ஏன் மூடுறான்? பார்த்தது இல்லை, இப்படி திரும்ப அப்படின்றான். நீ என்ன பண்றன்னா மூடப்பட்ட கதவை போய் முதல்ல தட்டி பாக்குற, கெஞ்சிற, கத்துற, அதுக்கப்புறம் வந்து உடைச்சிட்டு உள்ள போயிடுற. இப்ப நீ தனியா ஒரு சிக்கலுக்குள்ள போயிட்ட, ஒரு சூழலுக்குள்ள நீ வெற்றி அடைஞ்சிட்ட. எதுல? உன்னுடைய இலக்கு. உன்னுடைய இலக்கே உனக்கான படுகொலிதான். அப்ப தனிமைப்பட்டது. இந்த துறை அளவுல வெற்றி பெற்ற பலரை பாருங்க, அவங்க வந்து போராடி வெற்றி பெற்றிருப்பாங்க. சரியா? இந்த வெற்றி எளிதா கிடைக்கல அப்படிம்பாங்க. அந்த போராட்டம் என்ன தெரியுமா? அந்த போராட்டம் வந்து தன் உடலை தானே கெடுத்து கொண்டது, தன் மனதை தானே கெடுத்து கொண்டது,
உடன் இருக்கும் மனிதர்களை தூக்கி வீசியது. இதுதான் போராட்டம். வேற என்ன போராடினாங்க? நீங்க எல்லா போராட்டங்களையுமே கேளுங்களேன். எப்படிப்பா போராடின அப்படின்னா, நான் விடிய விடிய படிச்சேன், தூங்கல, அப்ப எனக்கு வந்து பசிச்சா கூட தெரியாது, அப்ப ஒழுங்கா சாப்பிடல. இதுதான் போராட்டம். இதை தவிர நீ என்ன பெற்றுட போற? நீ எங்கேயோ போய் உட்கார்ற, ஒரு கோபுரத்து மேலேயே போய் உட்கார்ற. நீ தூங்காம, ஒழுங்கா உணவு எடுத்துக்காம, முறையான உணவும் இல்லாம, ஒரு 4 மனிதர்களோட நட்புறவா உறவாடாம நீ அங்க போய் உட்கார்ந்துருக்கியே, நீ தனியா இருக்கிறன்றதாவது உனக்கு புரியுதா? நீ ஒத்தையா இருக்கிற. உன்னுடைய மனதே உனக்கு துணையா இல்ல. ஏன்னா நீ போராடி அதை தான் வீழ்த்தி இருக்கிற. இப்போ உன்னுடைய எல்லா போர்களுமே உன் மனநலத்தையும் உடல் நலத்தையும் வென்றனவே. அதுல எல்லாம் நீ வெற்றி அடைஞ்சிட்ட. ஆனா நீ ஒத்த இல்ல. இப்போ சுத்தி இருக்கிறவங்க யாரு? முன்னிட்டு நடிக்கிறவங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்ன புடை. அதெல்லாம் புடைப்பு. ஒரு மனப்பூர்வமான உறவு என்பது என்னங்க சொல்லும்? உண்மையான உறவு என்ன சொல்லும்? எப்பா ஒழுங்கா தூங்கு, தூங்குற வழியை பாரு. தூங்குறதுக்கு என்ன செய்யணும்? அமைதியா இரு, எதையாவது எடுத்து படி, இனிமையான இசை கேளு, தூங்கு. எதையும் போட்டு இரவு நேரத்துல போட்டு நினைச்சிட்டு இருக்காத அப்படிங்கும். தோல்ல சாச்சிட்டு தலையை வருடி கொடுக்கும், தட்டி கொடுக்கும். கை கால் வலிக்குதா, பிடிச்சு விடுற, தூங்கு. தூக்கத்துல இருந்து தூக்கத்தை கெடுத்துட்டு நீ செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஒழுங்கா பசிக்கிறப்ப ஒழுங்கா சாப்பிடு. பொருந்தாத உணவெல்லாம் சாப்பிடாத. எண்ணெய் பண்டம், தின்பண்டம் இதெல்லாம் எடுத்துக்காத. இதெல்லாம் வயிறை கெடுக்குது பாரு. இது 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 வந்து இது என்னது? உறவு. என்ன தூங்காம இருக்கிறதுக்கான வழிமுறையை கத்து கொடுக்கிற கூட்டத்தை என்னன்னு சொல்லுவீங்க? இல்ல தூங்க வேணாம், இதை செய்யலாம், தூங்க வேணாம், அதை செய்யலாம், இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், உட்காந்து கூத்தடிக்கலாம். இது இன்னைக்கு சமூகம் எங்க ஏன் நீக்கமாக நிறைஞ்சு போச்சுன்னா, ஏதோ ஒரு இலக்கு வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு இலக்கு இருக்கு எல்லாருக்குமே. அது வந்து ஒரு துறையில வெற்றி அடைவதா இருக்கலாம், அல்லது ஊதாரித்தனமா கூட இருக்கலாம். அது ஒரு இலக்கு தான். அதுல வெற்றி அடையறதுக்காக நீ எதெல்லாம் இழக்கிற? உறக்கத்தை இழக்கிற, மனநலனை இழக்கிற, உடல் நலனை இழக்கிற, உடன் இருக்கிற எல்லா உறவுகளையும் இழந்துடுற. இதுல வெற்றி அடைஞ்சு என்ன இருக்கு? இதுல எதுல வெற்றி? உன்னுடைய தோல்வியில் உனக்கு வெற்றி. அதுதான். இப்போ காப்பு எப்படி வழங்கி இருக்கிறாரு இறைவன்? ஒரு பொருத்தமில்லாத துறையில ஈடுபட போறோம் அல்லது பொருத்தமில்லாத செயல ஈடுபட போறோம்னா நடுக்கம் வருது மனதுல. அதுதான் அந்த கதவு மூடுது. இப்போ இல்ல இது உனக்கு வேண்டாம், அது உனக்கான வழி இல்லப்பா, அந்த பாரு உனக்கு வச்சிருக்கேன் வேற பாதை. அதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் கூட ஆகலாம், அல்லது இப்பொழுதே அந்த கதவு திறந்திருக்கலாம். இதுல போய் தட்டிட்டு இருக்காதுன்னு அங்க பாருங்க. இல்ல எனக்கு இதுதான் வேணும், இதுதான் பிடிச்சிருக்கு என்று மனநலனை கெடுத்துட்டு அந்த நடுக்கத்தை எல்லாம் பொருட்படுத்தாம அதுல வெற்றி அடைந்து கடைசியில என்ன நடக்குதுன்னா ஒத்தை ஆயிடுறாங்க. உறவே இருக்காது, வெறும் புடைதான். அந்த புடையெல்லாம் ஓடிடும். ஒரு நெருக்கடி வந்தா ஓடி போயிடும், திரும்பி பார்த்தா இருக்காது, ஒண்ணு இருக்காது. அது வரைக்கும் ஏத்தி விட்டதெல்லாம் ஒண்ணு இருக்காது. இப்படி ஒரு துறையில வெற்றி அடைந்தவங்களா இருக்கலாம், அல்லது தரிகட்டு வாழ்க்கையை சதைச்சுக்கிட்டவங்களா இருக்கலாம். எல்லாம் கைவிடப்பட்டவங்க தான். ஒத்த ஒத்தையா தெரியறது தான். அப்ப இது அப்புறம் என்ன பண்ணணும்? ஏதாவது இணையத்துல மாதிரியும் நிறைய கேள்விப்படுறேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு இது எதுவுமே வேண்டாம் என்று சொல்லாதீங்கன்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரியான துணை தேடும் செயலிகள். துணைன்னா என்னங்க? உடம்ப உரசிக்கிறது தான். அதுதான் துணை. உடம்ப போட்டு உரசிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஆணும் பெண்ணும்னா அது ஒத்த வயது கூட கிடையாது, வயது வேறுபாட்டோடைய. இதெல்லாம் வந்து அது எப்படின்னா அமுதத்தை இறைவன் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறான். அப்படியே அவன் மூஞ்சிலேயே துப்பிட்டு சாக்கடை எடுத்து வாய்க்குள்ள குடல் வரைக்கும் கையை விட்டு திணிக்கிறதுக்கு ஒப்பானது இது. இதுதான் இதுகள்ட்ட நம்ம என்ன பேசுறது? இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, எதையாவது ஒண்ணு குறி வச்சுட்டா அதை அடைஞ்சே தீர்வுன்ற பிடிவாதம். உன்னை குறி வச்சா அதை நான் அடைஞ்சு காட்டுறேன், எப்படியாவது அடைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் ஒத்தையால நிக்கணும்.
அது ஒரு பெரிய, நான் நீங்க முந்தைய செவ்வி உரையாடல கூட சொன்னேன், அதிகாரத்தின் உச்சத்துல இருந்தவங்க எல்லாம் கூட கடைசியில எப்படி இறந்து போனாங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டிலே தெரியும், நான் யாரையெல்லாம் சொல்றேன்னு தெரியும். ஒத்தையதாங்க இறந்து போனாங்க. ஊர்ல கை கால் அசைக்க முடியாம, ஒரு ஒரு உணவு உள்ள போகாம, உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது யாருக்கும். அதிகாரத்தோட உச்சத்துக்கு இதுதான் கதி. தீர்ப்பு இதுதான், இறைவனோட தீர்ப்பு இதுதான். அப்போ இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒண்ணு அடைந்தே தீரணும். குறி வச்சா நம்ம வச்ச குறி தப்பாதுன்ற குறி தப்பாம போலாம். நீ தவறிடுவே, வாழ்க்கை போயிடுமே. அதுதான் சொல்றேன், உன்னுடைய மனநலத்துக்கும் உடல் நலத்துக்கும் ஊறு விளைவிக்காத எதை வேணா செய். இறைவன் அருள் இருக்கு உனக்கு. நீ மனநலனை கெடுத்துட்டு உடல் நலனை கெடுத்துட்டு எந்த இலக்கு உனக்கு? அப்படி ஒரு இலக்கை இறைவன் வகுக்கலையே. என்னென்னவோ செய்யலாமே. மனநலம் இருந்தா, மனநலமும் உடல் நலமும் இருந்தா 80 வயதுல கூட செய்யலாம், 100 வயதுல கூட செய்யலாமே. பார்த்திருக்கோம் அது மாதிரிலாம். மூத்த தலைமுறையெல்லாம் நானும் பார்த்திருக்கிறேன். 85 வயது 90 வயது. நம்ம செம்மை திருத்தொண்டர் காசிராமன் இருக்காருல்ல, அவரோட தந்தையை பத்தி எல்லாம் அவர் சொல்லுவார். கடைசி வரைக்கும் 85 வயசு 90 வயசு நினைக்கிறேன், எனக்கு வயது நினைவு இல்லை. அப்ப கூட அவர் அவரோட வேலைகளை அவரே பார்த்துட்டு, அவரோட வேட்டியை அவரே துவச்சு போட்டுட்டு, அவரோட தென்னந்தோப்பை பார்த்துக்கிட்டு, அதுல வர்ற வயல்ல வர்ற நெல்லை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு, இதுதானங்க வாழ்க்கை. அவருக்கு என்னங்க இலக்கு இருந்துச்சு? அவரோட இலக்கு எப்படிப்பட்டது? இப்படி இருந்திருக்கு. ஒரு இசைத்துறை, எத்தனையோ பேரு ஒரு 70 வயதுல பாடலையாங்க. இப்போ அம்மா சுப்புலட்சுமி அம்மா இருந்தாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு முதுமையில எப்படி பாடிட்டு இருந்தாங்க? அவங்களும் பெண் தானே, அவங்களும் விடுதலை அடைந்த பெண் தானே. அவங்க என்ன கணவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு கட்டுப்பட்டியா இருந்தவங்களா? அப்படி எத்தனை பேரை நம்ம சுசீலா அம்மா பாடலையா? அவங்களோட வயது என்ன, எப்படி பாடினாங்க? இன்னைக்கு ஜானகி அம்மா பாடிட்டு தானே இருக்காங்க. பெண்கள்னே எடுத்துக்கங்களேன், எத்தனை துறையில. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பெண்ணை பார்த்து வியந்திருக்கிறேன். ஆனந்தின்னு சொல்லி, அவங்க ஒரு சுற்றுலா வழிகாட்டி. அவங்கள நான் சந்திச்சப்பவே, நான் 2001-2 சந்திக்கிறேன் அவங்கள, 2 அல்லது 3க்குள்ள. அப்பவே அவங்களுக்கு 70 வயது இருக்கும். அவங்க அந்த வயதுல பல நாடுகளுக்கு சுற்றுலா வழிகாட்டியா போயிட்டு வருவாங்க. அவங்க பல ஆண்டுகளா கிட்டத்தட்ட அவங்க இளம்பருவத்தில இருந்து அதை தொழிலா செய்யறாங்க. இப்ப நினைச்சாலும் எனக்கு வியப்பா இருக்கும். ஒரு 70 வயது பெண், அவங்க பேசுனா கிளீர்னு பேசுவாங்க. அப்படி பேச உற்சாகமா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கணவர் இருப்பாரு, அவரு அப்படி அவ்வளவு துணை. அவங்க வெளியில போறது, பல ஆண்களோட, என்ன அயல் நாட்டினர் ஆண்கள் எல்லாரோடையும் ஒரு பெண் ஒரு சுற்றுலாத்துறையில வழிகாட்டியா பல நாடுகளுக்கு. அவங்க இந்த இதை சேர்ந்தவங்க, ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவங்க. அதனால புலால் உணவு இந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அப்படி ஒரு உணவு பழக்கத்துல இருக்கிற ஒரு பெண்ணு, ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் போன்றவர்களோட எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒன்னா தங்கி பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு கண்ணியமான வாழ்க்கை அது. இப்போ ஆண்களோடய வெளியில பெண்கள் போக கூடாதுன்னு சொல்றது இல்ல, நம்ம கருத்து கிடையாது. இப்ப அந்த பெண்ணோட இலக்கு எப்படி இருந்தது? அதுல வாழ்க்கை. நான் பார்த்தது 70 வயசு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இதய நோய் வந்ததாக கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா அவங்க அந்த இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல. நான் சொல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. என்ன, அதாவது ஆண்களுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குன்னு அதெல்லாம் சொல்லல, அது எவ்வளவு சொல்லிட்டே இருக்கு சமூகம். ஆனா பெண்கள் நான் சொல்றது எல்லாமே இந்த இங்க வட்டமலைன்னு இதுல காங்கேயம் பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெண்ணு, ஒரு அம்மா, வட்டமலை வறண்டு போய் இருக்கிற காலத்துல அந்த மலையை சுற்றிலும் மரக்கன்றுகள் எல்லாம் நட்டு அது ஒரு காடாவே ஆயிடுச்சு, சோலை ஆயிடுச்சு. இதை பற்றி ஒரு செய்தி பார்த்துட்டு நான் இங்க குப்பைமேனி திருவிழா அல்லது ஆநேரி திருவிழாவில் அவங்களுக்கு விருது கொடுக்கணும்ட்டு அந்த அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க அப்புறம் நானே போய் பார்த்தேன் அந்த அம்மாவை. இல்ல, அவங்களுக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். ஒரு காடு உருவாக்கின பெண்ணு, ஒரு பெண்,
ஒரே ஒரு பெண். அவ வந்து மலை குன்ற சுத்தி மரக்கன்றுகள் வச்சு குடமா தூக்கிட்டு போய் தண்ணி ஊத்தி வளர்த்துருக்கிறா. இன்னைக்கு அந்த காடு இருக்கு. நான் போய் அந்த பெண்ணை பார்த்து தேநீர் கடையில வந்து இரவு படுப்பாங்களாம் வெளியில. அப்புறம் நாங்க போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாங்க. அவங்க கிட்ட, அம்மா உங்களுக்கு எனக்கு வந்து ஏதாவது செஞ்சே ஆகணுமே, என்ன செய்யறது அப்படின்னு பரபரப்பு, பதட்டம், எனக்கு பயம் வேற, கேட்கறதுக்கும் ஒரே தயக்கமா இருக்கு. ஏதாவது அப்படி கேட்க கூடாதுல்ல போய். அதனால அவங்கள்ட்ட சுத்தி வளைச்சு பேசி பாக்குறோம், என்ன வேணும் என்ன வேணும்னு. அவங்க வந்து இல்லப்பா, அடா அது யாருப்பா, அதெல்லாம் வேணும்ப்பா அப்படின்னா. என்னதாம்மா வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணான்றாங்க, ஒண்ணும் வேணான்றாங்க. அப்புறமா அந்த கடைக்காரர்கிட்ட, ஏங்க இவங்களுக்கு என்னங்க தேவை இருக்குண்ணா? ஐயோ, அவங்க பாட்டுக்கு இங்கதான் கடையில படுப்பாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஒரு வீடு எடுத்து கொடுத்துருவோம் வாடகைக்கு, அவங்க வீடு கட்டாயமா வீடு எடுத்து கொடுத்துறோம் அப்படின்னு அதெல்லாம் பேசிட்டு அவங்ககிட்ட கேக்குறோம். அவங்க ஐயா அப்படின்றாங்க. ஐயோ வேணும்னா நான் என் மகன் வீட்டுக்கு போய் அப்பப்ப தங்கிட்டு வந்துருப்பா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அப்புறம் அந்த அவர் கடைக்காரர்கிட்ட கேட்டுட்டு, அவங்களுக்கு இந்த உணவு வச்சுக்கிறதுக்கு வாங்கி வாங்கிதான் சாப்பிடுறாங்க. ஒரு சில பாத்திரங்களும் போர்வை போல ஏதோ ஒரு இரவு தூங்குறதுக்கான குளிருக்குரியதும் போய் உடனே இரவோட இரவா நம்ம கூட வந்தவங்க போய் காங்கயம் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து இரவு 10:30 ஆயிடுச்சு இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட. இப்ப என்னன்னா, அதுவும் இலக்குதான். வச்ச குறி தப்பாதுன்னு தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க என்ன குறி வச்சாங்க? அதே முருகன் கோயிலுக்கு ஒரு கூட்டமா போகும், சந்தன காப்பு, இந்த காப்பு அந்த காப்புன்னு வெட்டி செலவு பண்ணிட்டு எத்தனை பேர், அதுக்கப்புறம் எத்தனை 100,000 பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க உட்கார்றதுக்கு நிழல் கொடுத்தவ அவ. எதுவுமே வேணான்ட்டு ஒரு வெள்ளை புடவை, ஒரு வெளுத்து போன புடவைய கட்டிட்டு தேநீர் கடையில படுத்திருக்கா, நிம்மதியா இருக்கா. என்ன வேணும்னு கேட்டா எதுவும் வேணான்றா. அவளும் பொம்பளைதான், அவளுக்கும் இலக்கு இருந்துச்சு, அவளும் ஒரு குறி வச்சா அந்த குறியை நோக்கிதான் வாழ்ந்தா. இப்படி நீங்க உச்ச அதிகாரத்தில் இருந்த பெண்கள் உடல் நலம் மனநலனுக்கு எதிராக செயல்பட்டு வீழ்ந்ததையும் பார்த்திருக்கிறோம். ஒண்ணுமே இல்ல, சாலையில படுத்து தூங்குற ஒரு பெண்ணு, ஒரு கோயிலுக்கே ஒரு குன்றுக்கே நிழல் கொடுத்தவ, அவளையும் பார்க்கிறோம். எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதுன்னு பெருசா இனி பாடம் நடத்தணுமா? நானு உன்னுடைய மனநலமும் உடல் நலமும் கெடாத எந்த இலக்கம் வேணாலும் வச்சுக்க, அது இறைவன் அருள்வான். அவ்வளவுதான், அதுல சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு? இது வந்து ஒரு சிறந்த வழிகாட்டல், இது எல்லாரும் உள்வாங்கணும். இந்த நூல்லையும் இதை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்களே சொன்ன மாதிரி இந்த முன்னாடி எல்லாம் வந்து இந்த 80 வயதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நடக்க முடியல அப்படின்னு நம்ம போய் பிடிச்சிக்கணும்னு போனா, இல்ல நான் வந்து அவங்க வந்து அதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டாலே கோவப்படுவாங்க. ஏன்னா நான் நல்லா நச்சமுடு தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப வந்து சமகாலத்துல 5 வயதுல இருந்து எல்லாரும் எதுக்காவது தொடர்ந்து உடல் நலத்துக்கோ இல்ல மனநலத்துக்கோ ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு போயிட்டே தான் இருக்காங்க. அதை வந்து பெருமையாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அந்த மருத்துவத்துக்கு போறேன் அப்படி. அது வந்து விட்டா கல்வி தொகுதி மாதிரி பின்னாடியே கூட போட்டுப்பாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா வந்து இது வந்து ஒரு ஏதாவது ஒரு தலைமுறை இடைவெளி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதாவது நம்மளுமே சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம அம்மா அப்பா கிட்ட வந்து இவங்க காலம் வேற எங்க காலம் வேறோம்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரிதான் இது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. இது வந்து ஒரு அவங்க கேட்டா இன்னும் இந்த இலக்கியத்துல அங்க ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த நோயை பத்தி இதுல இருக்கு, இப்பதான் அந்த விழிப்புணர்வு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதுல வந்து இந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது அவங்க சொல்ற வாதத்துக்கும் இப்ப நடக்கிற சமுதாய சீரழிவுக்கும் உள்ள வேறுபாடு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி பேசுறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன் அருவி. ஏன்னா ஏற்கனவே இந்த நோயெல்லாம் இருந்தது, இப்பதான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம்னா தயவு செய்து அதுலயே இருங்க, மருத்துவமனைக்கே போங்க, என்ன சொல்றாங்களோ செய்யுங்க, நாங்க ஏதோ முட்டாளா வாழ்ந்துட்டு போறோம்னு போயிட வேண்டியதுதான். அதாவதுங்க, யாரையும் இதுதான் சிறந்த வழி அப்படின்னு வழியில நின்று கூப்பிட்டுட்டுலாம் இருக்க கூடாதுல. நம்ம சொல்றது ஒரு மறைபொருளாதான், மறைக்கருத்தா மட்டும்தான் எப்பவுமே உண்மையை பேசணும்.
அதாவது ஏன் மறைமொழின்னு சொல்றோம்? அது மறைவான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. மனிதருக்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப பொருள் தருவது, அதுதான் மறைமொழி. வெளிப்படையாக நீங்க புற்றுநோய் இப்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம், அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல, எப்பவுமே இருந்துச்சு, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீரிழிவு அதிகமா இல்ல, எப்பவுமே இருந்துச்சு, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கு பதிலாம் நம்ம சிந்திக்கிறது நேர விரயம். நாம என்ன சொல்றோம்? நோய் இல்லாம வாழணும்ன்றது விருப்பமா வச்சுக்கோங்க. மருந்து நிறுவனங்களை சார்ந்து வாழாதீங்க. இது மறை கருத்தா சொல்றது. இதுக்கு மேல விளக்கங்களுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, வாக்குவாதம் தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது மனநலம் குறையாமல் வாழ பழகுன்னு நம்ம சொல்லலாம், இவ்வளவுதான் சொல்ல முடியும். இவங்களோட பேசாத, அவங்களோட பழகாத அப்படி சொன்னா என்ன ஆயிடும்? ஏன் பேசக்கூடாது, ஏன் பழகக்கூடாது, இதை செய்யாத, அதை ஏன் செய்யக்கூடாது? மனநலம் வேணும்னு உண்மையிலேயே ஒருத்தங்க விரும்பினா இந்த சொல் போதும் அவங்களுக்கு. அப்படி ஒரு விருப்பமே இல்ல, ஏட்டிக்கு போட்டினா நீங்க எவ்வளவு விளக்குறீங்களோ அவ்வளவு பகைமை தான் வரும். அவ்வளவு பகைமை தான் வரும் அதுல. இப்ப உடம்புக்கு எடுத்துக்காத சொன்னா புரியாது, இது புரியாது. இப்ப நான் சொன்னது புரியுதா புரியலையா? இவ்வளவு போதும் இல்ல. உடம்புக்கு எடுத்துக்காத, தூக்கத்துக்கு எடுத்துக்காத, கெடுக்கிற மாதிரி எதுவும் செஞ்சுக்காத, இவ்வளவு போதும் இல்ல. நீ நல்லா தூங்குறதுக்கு என்னென்ன வழிமுறை, நீ நல்லா சாப்பிடுறதுக்கு என்னென்ன வழிமுறைனா, ஏன் அது ஏன் அப்படி செய்யக்கூடாது, ஏன் இது ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, கெட்டு போட்டு போயிட வேண்டியதுதான். அதனால இந்த தலைமுறை இடைவெளி என்ன? தலைமுறை இடைவெளி என்ன? இந்த தலைமுறைக்கு 7 கை முளைச்சிருச்சா, இல்ல மூளை வீங்கிருச்சா? அதே மூளைதான், அதே உறுப்பு தான். நீ இத பாருங்க, காலத்தின் மீது இதுகளுக்கு இருக்கிற செருக்கு இருக்கு பாருங்க, திமிரு. கல்லீரல் அப்படியேதான் இருக்கு, எப்படி படைச்சானோ அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நீ இன்னைக்கு திணிக்கிறத செரிக்க மறுக்குது. அதுகிட்ட போய் நீ போராட. கல்லீரல்லாம் போன தலைமுறை கல்லீரல் வேற, இந்த தலைமுறை கல்லீரல் வேற. அது இந்த போதையெல்லாம் செரிக்கும் அப்படின்னு செரிக்க வச்சிர, யாரு வேணாம்னா செரிக்க வை. சிறுநீரகம்லாம் செரிக்குமே. போன தலைமுறையில இந்த போதை இல்ல, இந்த தலைமுறையில தான் இந்த போதை இருக்கு. அந்த தலைமுறை இடைவெளி வெங்காயத்தெல்லாம் போய் நீ சிறுநீரகத்திட்டையும் கல்லீரல்ட்டையும் இதயத்திட்டையும் சொல்லி செரிக்க வைய, யாரு வேணான்னு சொன்னா? நீ மாத்திட்டு தானே தெரியுற. சிறுநீரகத்தை மாத்துற, கல்லீரலை மாத்துற, இதயத்தை மாத்துற, கண்ணை மாத்துற, இப்படி துப்புக்கட்டு திரியறதுங்க. இப்படித்தான் பேசும். உடல் தான், மனம் தான். புறத்துல கருவிகள் மாறி இருக்கு, வளர்ந்து இருக்குது, நிறைய சீர்கேடுகள் ஏற்பட்டு இருக்கு. உடலும் மனமும் மாறல, அது மாறாது. அறிவுதான் மாறும். அறிவு நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா தூக்கி போட்டு கொளுத்திடலாம், அவ்வளவுதான். இல்ல, நெறிப்படணும்னு விரும்புறவங்களுக்கு நடைமுறைகள் அதிகமா விளக்க வேண்டியதே இல்லை. அவங்க எத்தனை பேர் என்கிட்ட சொல்றாங்க, ஐயோ ஒரு சொல் போதும் எனக்கு மாத்திடுச்சு, அந்த ஒரே ஒரு உரை எனக்கு புரட்டி போட்டுருச்சு வாழ்க்கைன்னு. நீங்க பக்கம் பக்கமா படிச்சு காமிச்சாலும், பக்கம் பக்கமா உட்காந்து படிச்சாலும், காதுல ஓதுனாலும் எல்லா சொற்களுக்கும் போட்டியா நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் போய் இதெல்லாம் வாதம் பண்ணிட்டுல இருக்கக்கூடாது. இல்லதான் சுருக்கமா, நீ எதை செஞ்சாலும் உன்னுடைய மனநலத்தையும் உடல் நலனையும் கெடுத்துக்காம செய்யினாலே போதும். அது மனநலமும் உடல் நலமும் கெடலைன்னா சூழல்ல யாதையும் கெடுக்காது. எதை வேணா செய், ஆனா உன் மனதை கெடுத்துக்காத, உன் உடலை கெடுத்துக்காத. இவ்வளவு போதும். இதுல தலைமுறை இடைவெளி வகையறெல்லாம் படுற பாடதான் நம்ம பாக்குறோமே. வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது இப்பெல்லாம் அப்படிதான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய சிரிக்க வேண்டியதான் பார்த்து தலைமுறை இடைவெளி எல்லாம். இந்த செய்தித்தொடர் முழுதுமே உங்க சமூக சீரழிவு மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்தை மிகுந்த அக்கறையோட நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. இந்த செவித்தொடரோட இறுதிக்கு நம்ம வந்திருக்கிறதுனால இந்த நூலை பத்தி ஒரு கேள்வி. அதாவது இந்த நூல் புரட்சியோட படிநிலைகளை பத்தி நீங்க விளக்கியிருப்பீங்க.
அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லோருமே ஏதோ ஒரு படிநிலையில தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கு. இந்த நூல்ல இருக்கிற கூறப்பட்ட வழிகாட்டல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ, ஒரு சமயத்துக்கோ, அல்லது ஒரு கலாச்சாரத்துக்கோ, இல்ல ஒரு நாட்டுக்கோ கூட ஆன தனி நெறியோ இல்ல தனி ஒழுங்கோ இல்லை. இது வந்து ஒரு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான வழிகாட்டலாக இறை வழங்கியதா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆஹ் இப்ப வந்து இந்த நூலை வந்து எல்லாருக்குமான வழிகாட்டலா நெறிப்படுத்தலாம், நிறைய பேரை சென்றடையணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. இது நீங்க ஒலி வடிவமாகவும் வெளியிட போறதா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இது எல்லாருக்குமானதுங்கிறதுனால பிற மொழிகளையும் மொழிபெயர்க்க போறதாகவும் சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து 100 மறைமொழிகள் இருக்கு. நீங்க முதல் செவியிலேயே சொல்லியிருப்பீங்க, இப்ப கொடுக்குற பாடங்கள்லாம் மிகச் செறிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லார்ட்டையும் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இப்போ உங்க மாணாக்கராகிய நாங்கள் வந்து இந்த நூலை பிறருக்கு அறிமுகப்படுத்தும் போது யாருக்கு அறிமுகப்படுத்தலாம், எப்படி அறிமுகப்படுத்தலாம்? வாழ்க்கையில் மீண்டெழ வேண்டும் என்ற ஒரு சிறு துளி விருப்பம் இருந்தாலும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஏற்கனவே நான் நல்லா தான் இருக்கிறேன்றவங்களுக்கு இது தேவையில்லை. உண்மையிலேயே அவங்க சிறப்பா இருக்கலாம், அல்லது சீர்கேடு தான் தனக்கு பிடித்ததுன்னு இருக்கலாம். அவங்களுக்கு வேண்டாம். ஒரு சிறு துளி எனக்கு மீட்பு வேணும் வாழ்க்கையில நினைக்கிற அனைவருக்குமான நூல் அது. அதனாலதான் நம்ம நீங்க சொன்னது போல மொழிபெயர்ப்பு முதல்ல ஆங்கில மொழியாக்கம் தொடங்கிட்டோம். ஆங்கில உரையாடலுமே வெளியிட போறோம். இப்ப நம்ம பேசுற போல ஆங்கிலத்திலேயே மாணவர்களுடைய உரையாடல், நூல் பற்றிய உரையாடல்களும் வெளியிட போறோம். ஆங்கில ஒலிநூலும் ஆங்கிலத்துல அப்படியே ஒலிநூலாகவும் வெளியிட போறோம். நம்ம மற்ற மொழிகளுக்கும் படிப்படியாக அதை எடுத்து செல்லலாம் தான் நம்ம இருக்கிறோம். தமிழ் முடிந்த உடனே ஒலிநூல் வந்து விரைவாகவே ஆங்கிலத்துல வந்துடுவது. அருமையான இந்த செவி தொடரும் போதுவே வந்து ஒரு நல்ல வழிகாட்டலா இருக்கும்னு நினைக்கிறேன். இணைந்ததற்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி. உங்களுக்கும் உரையாடலை உள்வாங்கும் யாவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. வணக்கம்.